நம்ம காலையிலேயே இந்த சென்னை சென்ட்ரல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கு. அப்படி என்னதான் விஷயம் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியலங்க. நான் இப்போ போகிற ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு தெரியுமா? சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சூலூர்பேட். அங்கே ஒரு கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இஸ்ரோவோட ஸ்ரீ ஹரிகோட்டா அப்படின்ற விண்வெளி ஆராய்ச்சி மையமும் அங்கே தான் இருக்குது. ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நம்ம சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இது நேராக சூலூர்பேட்டை போகும். சூலூர்பேட்டை பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு 80-85 கிலோமீட்டர் வரும். ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆகும். எப்படியும் இந்த ட்ரெயின்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் போகும். ஏன்னா அங்கே வந்து சிங்கிள் ட்ராக்கு தான். சிங்கிள் ட்ராக்குன்னா போகிறதுக்கு மட்டும் சிங்கிள் ட்ராக், வரதுக்கு சிங்கிள் ட்ராக், மொத்தமே 2 ட்ராக் தான் இருக்கும். அப்படின்றப்போ எக்ஸ்பிரஸுக்கெலாம் வழி விட்டுட்டு தான் நம்ம ஆளுக்கு வழி விடுவானுங்க. அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் தான் ஆகிடும். பேசின் பிரிட்ஜ் வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நேராக கும்மிடிப்பூண்டி, அதுக்கப்புறம் தடா, அதுக்கப்புறம் தான் சூலூர்பேட். பார்ப்போம் என்ன எவ்வளோ நேரத்தில் போய் சேர்றான் அப்படின்றது. ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சே வண்டி. போயிடுவானா சீக்கிரம்? இப்படியெல்லாம் போனால் எந்த காலம் போய் சேர்றது? என்ன அடி அடிக்கிறாங்க! 90ல் போகிறான். குதிரை மாதிரி போகிறாங்க. சர 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 சரன்னு. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா இங்கே ஒரு கடல்? அது கடல் இல்லை, அது ஒரு ஆறு மாதிரி நினைக்கிறேன். அது பார்க்க கடல் மாதிரி இருக்குது. உங்கள் கண்ணுக்குலாம் தெரியுமான்னு தெரில. ஏன்னா நான் சித்திரம் படித்தான் நாள், அதனால் என் கண்ணுக்கு மட்டும் தான் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்ன வேகம் போகிறான் பாருங்க. பச்சை பசேருன்னு இருக்குதுங்க ஃபுல்லாக. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. பச்சை பசேருன்றது. பனை மரம்லாம் எக்கச்சக்க பனம். இங்கிட்டலாம் குட்டி குட்டி மரம். ஆனால் இதுக்கு முன்னாடியே நல்லா பெரிய பெரிய மரம்லாம் இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்க. தடா வந்தாச்சு. தடான்ற பேர் தாங்க இங்கே இந்த ஸ்டேஷனுக்கு. ஆனால் தடா ஃபால்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அதுவுமே ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கும். அது போகிறதுக்கு சரியான ஒரு ரூட்டே கிடையாது. இங்கேருந்து நம்ம ஒரு பஸ் ஏறி எதுவுமே போக முடியாது. அது வேஸ்ட். அது நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் வந்து போகிறதுலாம் வேஸ்ட்டு. ட்ரெயின் பஸ்ஸுலாம் தடா ஃபால்ஸுக்கும் போக முடியாது. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். வந்தால் ஓன் வெஹிக்கிளில் தான் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸாக பார்த்துட்டு வர முடியும். பார்ப்போம், நம்மளும் ஒரு நாளைக்கு போவோம். நான் ரொம்ப நேரம் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஷனை காணோம். இந்த தடா ஸ்டேஷன் இருக்கே, இப்போ புழுதியாகவே இருக்குது. புழுதிக்காடாக இருக்குது. போர்க்களமாக இருக்கும். தடானாலே தடா படான்னு இருக்கும் போல. நான் என்ன காணோம். வந்துருச்சா? வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம், கொஞ்சம் தூரம். என்ன வரும்னு நினச்சா வரவே இல்லை. நான் வேறு ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னா எனக்கு சரியாக தெரியல. சரியா இல்லை, சுத்தமாக தெரியல. ஒரு குத்து மதிப்பாக வந்துரும்னு ஒரு நம்பிக்கையில் சொன்னேன். ஆனால் இன்ன வரைக்கும் வரல. பேசி முடிச்ச வரைக்கும் வரலையே. வந்துருச்சு பார்த்தாடா. தட தடா. என்ன ஸ்டேஷனுங்க இது? எப்படி இருக்குதுங்க? இதுவும் நல்லா தான் இருக்குது. நார்மலாக எல்லா ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹைப்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்டேஷன். அவ்வளோதான், தடாவே வந்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டேஷனும் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சூலூர்பேட்டை தான். சூலூர்பேட்டையில் பார்ப்போம். அடடடா, சூலூர்பேட்டு வந்தாச்சு. சூலூர்பேட்டை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்துட்டேன். இப்போ ஸ்டேஷனோட அவுட்லுக்கை பாருங்க, பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க, நீட் அண்ட் க்ளீனாக. அடடடா, என்ன அற்புதங்க. வந்துட்டோம் கோயிலுக்கு வந்துட்டோம். இது செங்காலம்மன் பரமேஸ்வரி கோயில். வந்தாச்சுங்க. கேட்டு எங்கே இருக்குன்னு தெரியல. இதுதான் கேட்டா? யாரையும் வேணாம். என்னடா அது பூட்டி இருக்கு? இந்த மரம், அந்த மரத்துக்கு ஒரு வரலாறே இருக்குதுங்க. நான் சொல்கிறேன் இருக்கு அப்புறம். இப்போ நான் அப்படியே ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டு அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கோபுரம் அங்கே தான் இருக்குது, பெரிய கோபுரம். அங்கே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செப்பல்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு இதோட வரலாறு நான் உங்களிடம் கற்பிக்கிறேன். போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப தூரமாக இருக்குதா? அப்படி ஒன்றும் புரியல. ஆனால் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குதுங்க.
சிங் சிக் சக். அங்கே தெரியுது பார், அந்த கோபுரத்துக்கு கீழே தான் சாமியே இருக்குது. மரத்தில் ஒரு ஒரு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி சிலை மாதிரியே அப்படி இருக்குது. கொஞ்சம் பெருசாக ஒரு ஒரு இடத்துலையும் கண்ணு காது வச்ச மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. அது சிலை தான், அவங்க குங்குமம் போகிறாங்களே அது சிலை தான். இது என்ன, இது மண்டபமாக இருக்குமா, கோயில் மண்டபமாக இருக்குமான்னு தெரில. டோர்லாம் இருக்குது, கதவு எல்லாம் பூட்டி தான் இருக்குது. இங்கே இருந்து எல்லாம் அங்கனே சாமி கும்பிட்றாங்க எல்லாரும். அப்படியே உள்ள சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவும் இந்த கோபுரம். சரி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு அந்த வரலாறு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படின்றத. உள்ள கூட்டம் அந்தளவுக்கு இல்லைண்ணா, ஓரளவு தான். ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ஒரு 20 பேர் கூட தான் இருப்பாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா வெளியில்? நல்லா இருக்குது. ரோடு வெளியிலையும் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க, குப்பையெல்லாம் பொறுக்கி. வணக்கம், வெல்கம் டு சிப்பாயா பார்த்திபன். இந்த கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது எந்த மாதிரி வரலாறு அப்படின்னா, இந்த கோயிலில் வந்து 24 மணி நேரம் திறந்தே தான் இருக்கும் கோயில். இதை வந்து ஆரம்பத்தில் எப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு கதவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கருவறைக்கு ஒரு கதவு செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த ஊர் மக்கள் வந்து மரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மரமாகவே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கோயிலுக்கு வந்து கதவே ஒன்று இல்லை அப்படின்றத கான்செப்டை உருவாக்கிட்டாங்க. அது வந்து ஒரு கடவுளே வந்து சொன்ன மாதிரி அதை சொல்கிறாங்க. நான் உலகத்தை இந்த ஊரே காக்க தெரிஞ்ச எனக்கு என்னைய பார்த்துக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு பூசாரி கடவுளை வந்து தெய்வம் வந்து சொன்னதா சொல்லப்படுது. அதனால என்னன்னா, அதுல இருந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு கதவு அப்படின்றது ஒரு இல்லை. 24 மணி நேரமும் கோயில் வந்து திறந்து தான் இருக்கும். யார் வேணாலும் சாமி கும்பிட்டு போகலாம். அப்படிதான் இது இருக்குது. இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்க கோயில் பக்கத்துல தான் ஸ்ரீஹரிகோட்டான்றது இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்றதுனா என்னன்னா, இஸ்ரோவோட விண்வெளி ஆராய்ச்சி மையம் இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஆந்திர பிரதேசத்துல தான் இருக்குது. அதுவும் இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வரும். அவங்க பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு முறையும் ராக்கெட்டை மேலே அனுப்புறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு போலியான ஒரு ராக்கெட்டை தயாரித்து இங்கே வந்து வச்சு இங்கே வந்து சாமி முன்னாடி பூஜை போட்டு இங்கேருந்து அதுக்கு பிறகு தான் விண்வெளிக்கு அனுப்புவாங்கன்றது ஒரு வரலாறு இருக்குது. இது உண்மையாக என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பக்கத்தில் தான் அந்த ஸ்ரீஹரிகோட்டான்றது இருக்குது. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Both S-200 motors ignited. LVM-3M6 Bluebird Block 2 mission, a majestic liftoff. Normal. The rocket is beautifully searing through the bright Sriharikota sky. Plus 20 seconds. LVM-3M6 रॉकेट का सफलतापूर्ण उत्थापन द्वितीय प्रमोचन मंच से और अपनी उद्दिष्ट कक्षा की ओर बढ़ चला है LVM-3M6 रॉकेट। दोनों ठोस नोदक वाले S-200 बूस्टर्स प्रज्वलित हैं। प्रथम चरण का कार्यकाल लगभग 126 सेकंड का होगा और इस दौरान यह लगभग 6000 किलो न्यूटन प्रणोद उत्पन्न कर रहे हैं। Very thrilling vibration at the launch base due to the thrusting of twin S-200 motors. Plus 1 minute. Shato is in main auto. बहुत ही साफ नजारा देखने को मिल रहा है। यहाँ उपस्थित लोगों को बहुत ही रोमांच का अनुभव हो रहा होगा। बहुत दूर तक हम इस यान को देख पा रहे हैं। இன்றைய நாளானது எனக்கு ரொம்ப சிறப்பு தான் நான் சொல்கிறேன். அப்படியே நான் போய் சூலூர்பேட்டையில் போய் ட்ரெயின் ஏறி கிளம்புறேன். டாடா பாய்.